தோசைக்கல்லில் கொஞ்சமாக பால் ஊற்றி பாருங்கள், ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரம் வந்து தண்ணி பிடிச்சிக்கோங்க. இது கூடவே வந்து பவுடரும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பான்ஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பவுடர் வந்து கொஞ்சம் வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி கற்பூரம் எடுத்திருக்கேன், பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பச்சை கற்பூரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நார்மல் கற்பூரம், நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுற கற்பூரம் இருந்தாலும் நீங்கள் ஒரு கற்பூரம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பவுட்ராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தண்ணி கூட இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரும் கற்பூரமும் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நார்மலாக நம்ம வந்து பந்திக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வாட்டர் பாட்டில், அந்த பாட்டில் இருந்தாலும் அதை அப்படியே ஊற்றி அந்த மூடியில் ஒரு 4-5 ஹோல் வந்து ஊக்கால் நம்ம வந்து போட்டுக்கலாம். சேஃப்டி பின் வச்சு போட்டுக்கோங்க. இப்போது ரெடி பண்ண லிக்யூடை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நான் கடையில் வாங்கின ஸ்ப்ரே பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நம்ம எந்த பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணாலுமே ஈஸியாக நமக்கு ஸ்ப்ரே ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக பாட்டில் ஃபுல்லாக நம்ம நிரப்பியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அடுப்புலாம் வந்து ஏதாவது நான்வெஜ் செஞ்சோம் அப்படின்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வந்து அப்படியே வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி அடுப்புலாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ண லிக்யூடை இந்த மாதிரி வந்து கேஸ் ஸ்டவ் மேலே நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. நம்ம மேலே மட்டும்தான் வந்து கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த ஸ்டாண்டு, பர்னர் எல்லாமே கூட நம்ம வந்து கழட்டிடலாம். ஏன்னா நம்ம வந்து பர்னரோடு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பர்னரும் நனைஞ்சு போயிடும். மறுபடியும் நம்ம பற்ற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பர்னரையும் நம்ம கழட்டினதுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம தொடச்சி ஸ்டாண்டு, பர்னர் இதெல்லாம் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுப்பு. நம்ம ஒவ்வொரு டைம் நான்வெஜ் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம லிக்விட் ரெடி பண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுப்புமே நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கிச்சனுமே நல்ல வாசனையாக இருக்கும். பேட் ஸ்மெல் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த லிக்விட் வச்சு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம வீடுகளில் ஏதாவது மழை பெஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா வந்து ரொம்ப நாளாக வந்து ஸ்க்ரீன்லாம் வந்து துவைக்காமல் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைம்லையும் இந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பச்சை கற்பூரத்தோட ஸ்மெல்லும் அந்த பவுடரோட ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா அந்த ரூமு, ஹால் அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனை வந்து கழட்டி துவைக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். தோசைக்கல்லில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பாலை ஊற்றி பாருங்கள். இதுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நான் அடுப்பையும் வந்து ஆன் பண்ணி விட்டேன். நல்லா வந்து மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லில் பாலை ஊற்றி விட்டு பார்க்கும்போது ஒரு 2-3 நாள் வந்து பாலை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஊருக்கு போயிடுவோம். நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து திருப்பி அதை வந்து காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ போடலாம், அப்படி இல்லைனா வந்து பால் குடிக்கலாம் அப்படின்ற டைமில் நம்ம டீ தூளாக இருக்கட்டும், காஃபி தூளாக இருக்கட்டும் நம்ம போட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணிடுவோம். நம்ம போட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து வீணாக போயிடும், அப்படியே திரண்ட மாதிரி ஆகிடும். நம்ம போட்ட காஃபி தூள், சர்க்கரை இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், கேஸுமே வேஸ்ட்டாக போயிடும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து தோசைக்கல்லில் பாலை ஊற்றி பார்த்தோம் அப்படின்னாவே வந்து பால் வந்து பொங்குதா திரண்டு போதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு செகண்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து நம்ம டீயாக இருந்தாலும் காஃபியாக இருந்தாலும் போட்டு குடிக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி செயின் வாட்ச்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, வீட்டில் வந்து யாரும் இல்லாத டைமில் ஏதாவது வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம தனியாக வந்து இந்த வாட்சை வந்து நம்ம கையில் வந்து கட்டுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து செகண்ட் ஹோலில் தான் நான் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின் கொஞ்சம் நீளமான ஊக்கு எடுத்திருக்கேன். அந்த ஊக்கை போட்டதுக்கப்புறமா ஒரு சைடு இந்த மாதிரி கையால் பிடிச்சிக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வாட்சை வந்து சேஃப்டி பின் வச்சு போடும்போது ரொம்பவே சப்போர்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து வாட்ச் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளாக வந்து நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி வந்து வருஷக்கணக்காக யூஸ் பண்ணி அந்த மிக்ஸி ஜாரோட மூடியோட பெல்ட் வந்து ரொம்பவே லூஸ் ஆகிடும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிற மசாலா, தேங்காய் எந்த பொருள் அரைக்கிறோமோ அந்த பொருள் ஃபுல்லாகவே வந்து அப்படியே வெளியில் சிதறிடும்.
மூடி வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து அதை சரி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து லப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து 2 ஹோல் இருக்கும் பாருங்கள், 2 சைடு. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற போர்ஷனில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம லப்பர் பேண்டை மாட்டி விட்டுடலாம். நம்ம செகண்ட் போட்டோம் அப்படின்னா அந்தளவு வந்து க்ரிப்பாக இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஹோலில் மாட்டி விட்டு இந்த மாதிரி மூடும் போது ரொம்பவே சூப்பராக டைட்டாக இருக்கும். இது தற்சமயத்துக்கு வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு வேணால் வந்து மிக்ஸி ஜாரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அவசரத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜார் அங்கங்கே செதறுது அப்படின்னு சொல்லி நம்ம மிக்ஸி ஜாரை டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணாமல் கொஞ்ச நாளைக்கு அதை வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம காசு கொஞ்சம் மிச்சம், கொஞ்சம் லைஃபும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.